ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன். வட்டலப்பம் ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் வாங்க எப்படி செய்கிறீங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா அப்படியே ஊற்றிடலாம். ஆறணுமோ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். நான் விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன். இது கூட நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயோட கெட்டியான பால் இருக்குல்ல, தேங்காய் பால், அதுதான் நமக்கு தேவை. கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து காட்டும். இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது நாட்டு சர்க்கரைக்கு பதில் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோன்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரையணும். இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையணும். நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான தேங்காய் பால் இருக்குல்ல, அதை நம்ம இதை ஆட் பண்ணணும். இது ஒரு 150 மில்லி இருக்கும். இந்த தேங்காய் பால் கெட்டியான பால், தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு தேங்காய் அளவில் அவ்வளோ கெட்டி பாலும் எடுத்துடணும். கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ட்ரை எடுத்திருக்கேன். கேக் ட்ரை இருக்குல்ல, அதாக்கும் அதில் கொஞ்சமாக கீ இது பண்ணியிருக்கேன். இது கூட இதை அப்படியே க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான், என்ன ஃப்ளேவர் தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா சூடான பிறகு அதில் அந்த ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது மேலே மூடி போட்டு, அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடணும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேண்டான்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ் ஆகிட்டு அந்த மூடியை கமத்தி போட்டேன், இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கம்பி வச்சு குத்தி பார்க்கணும் நல்லா வெந்துட்டான்னு. ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டலை. ஓகே, நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் வெளியே இருக்கணும். அது ஆறின பிறகு தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். நல்லா ஆறிட்டுது பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டு சுவையான வட்டலப்பம் ரெடி ஆகிட்டு. நம்ம இது ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம், இது நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பசங்கள் இந்த எக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.